கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். நாம் இன்று யாருடைய ஜெபம் கேட்கப்படும் என்ற தலைப்பின் கீழ் தியானிக்க போகிறோம். ஆதார வசனம் அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 1 முதல் 4வது வசனம். இந்த வசனங்களில் 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்ற மனிதரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்திருந்து ஜனங்களுக்கும் மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருப்பான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் நம்ம 3 காரியங்களை பார்க்கிறோம். முதலாவது, அவன் கர்த்தரை நோக்கி அன்னதினமும் விண்ணப்பம் பண்ணுகிறவனாய் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இரண்டாவது, அநேக ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்தான். மூன்றாவது, தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்திருந்தான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கொர்நேலியு மாத்திரம் பயந்தவர் அல்ல, அவர் குடும்பத்துடன் கர்த்தருக்கு பயந்து நடந்தவராய் இருந்தார். இரண்டாவது, 3வது வசனத்தில் பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு. 4வது வசனம், அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களுக்கும் உன் தர்மங்களுக்கும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியிலே வந்தெட்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கொர்நேலியு அநேக தான தர்மங்களை செய்தார் என்று முன்புள்ள வசனத்துல நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய சன்னிதானத்தில் எட்டினது தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக உன் தான தர்மங்களும் உன் ஜெபங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து சேர்ந்தது என்பதை தேவதூதன் வந்து சொல்லுகிறதை நம்ம இந்த வசனங்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, இந்த வசனங்களில் சொல்லப்பட்டது போல நாம் ஒவ்வொருவரும் மிகுந்த தான தர்மம் செய்கிறவர்களாகவும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அவன் தேவனுக்கு பயந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் செய்து அநேக மிகுந்த தியான தர்மங்களை செய்தபடியினால் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்து அவருடைய ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது என்பதை தெரிவித்தான். இன்று நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏன் கொர்நேலியுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்பதை 4 காரியங்கள் மூலமாக நாம் இன்று அறிந்து கொள்ள போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்க. இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். முதலாவது, தேவ பக்தி உள்ளவன். ஆதார வசனம் யோவான் 9வது அதிகாரம் 31வது வசனம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சுத்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பாவியாகி இருக்கிற ஒரு மனுஷனுடைய ஜெபம் கேட்கப்படாது என்பதை முதல் வரியில் நம்ம பார்க்கிறோம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். அப்போ ஒரு மனிதனுடைய ஜெபம் கேட்க விட வேண்டும் என்றால் அவன் பரிசுத்தமாக வாழ வேண்டும், அவன் நீதிமானாக உண்மையாக இருக்க வேண்டும். இரண்டாவது பகுதியை பாருங்க. ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. தேவ பக்தி என்றால் என்ன? யாக்கோபு 1வது அதிகாரம் 27வது வசனத்தின்படி, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளுக்கும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவ பக்தி என்றால் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக கரையற்றவர்களாய், அதாவது மாசில்லாத சுத்தவானாக தன்னை காத்து கொள்வதே பிதாவுக்கு முன்பாக தேவ பக்தியாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதே வசனத்துல 2வது பகுதியில உலகத்தால் கரைப்படாதபடிக்கு, அப்போ இந்த உலகத்துல நம்மை கரைப்படுத்துவதற்கு பிசாசானவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்தால் கரைப்படாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. முதல் பகுதியை பாருங்க. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும். பிரியமானவர்களே, முதலாவது திக்கற்ற பிள்ளைகள், அதாவது தகப்பன் இல்லாதவர்கள், தாய் இல்லாதவர்கள், இவர்கள் எல்லாருமே திக்கற்ற பிள்ளைகள் தான். இரண்டாவது, விதவைகள், கணவன் இல்லாமல் கணவனை இழந்தவர்கள், விதவையை போல் வாழ்கிறவர்கள், இருந்தும் இல்லாமல் இருக்கிறவர்கள், அவர்களை நீங்கள் விசாரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அதுவே தேவ பக்தியில் ஒன்றாக இருக்கிறது.
நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்றால் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் நீங்கள் ஒடுக்காதவாறு அவர்களை விசாரிக்கிறவர்களாய், ஆறுதலாக பேசுகிறவர்களாய், அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய், நன்மை செய்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அப்பொழுது உங்களுடைய ஜெபம் நிச்சயமாக கேட்கப்படும். இரண்டாவதாக, தேவனுக்கு பயந்தவன். ஆதார வசனம் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் 4 காரியங்களை பார்க்கிறோம். முதலாவது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஒருவன் தேவனுக்கு பயந்து நடக்க விரும்பினால் அவன் முதலாவது தீமையை வெறுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, 2வது பகுதியில 4 காரியங்களை நம்ம அறிந்து கொள்ளலாம். முதலாவது, பெருமை இருக்கக்கூடாது, அகந்தை இருக்கக்கூடாது, தீய வழியை நாம் வெறுக்க வேண்டும். கடைசியாக புரட்டு வாயை, அதாவது மாத்தி மாத்தி பேசுவாங்க. இன்னைக்கு ஒண்ணு பேசுறாங்கன்னா நாளைக்கு வேற பேசுவாங்க. அந்த மாதிரி புரட்டு வாய்களை சொல்லிட்டு சொல்லலன்னு சொல்லுவாங்க. நீங்க தானே இதை சொன்னீங்கன்னு நம்ம கேட்டோம்னா, இல்லையே நான் சொல்லல அப்படின்னு சொல்லி புரட்டி பேசுவாங்க. பிரியமானவர்களே, இதை நாம் செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட தீமையை நாம் வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு வாட்டி கூட நம்ம பார்க்கலாம். முதலாவது, தீமையை நாம் வெறுக்க வேண்டும். தீமை என்னவென்றால் பெருமை, அகந்தை, தீய வழி, புரட்டுவாய். இந்த 4 விதமான தீமையை நாம் வெறுக்கும் பொழுது கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களாய் இருப்போம். இரண்டாவது பாருங்க, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தின்படி, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சில பேருக்கு இருட்ட பார்த்தா பயம், ரோட்ல டிராவல் பண்றதுக்கு பயம், அந்த மாதிரி பல பயங்கள் மனிதர்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கு என்ன சொல்லப்படுகிறது? இந்த வசனத்தின்படி பூரண அன்பில் பயம் இல்லை. அதாவது உங்களுக்கு கர்த்தர் மீது ஒரு அன்பு இருக்கும் இல்லையா, அந்த அன்பு பூரணமா இருக்கும் பொழுது அந்த அன்பில் பயம் இருக்காது. பிரியமானவர்களே, பயமானது வேதனை உள்ளது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு மனிதனுக்குள் பயம் இருந்துச்சு அப்படின்னா அவனை கொன்று போடுகிற அளவுக்கு அது வேதனை நிறைந்ததா இருக்கிறது. அப்போ நீங்க என்ன செய்யணும்? கெட்ட சொப்பனங்கள் பார்த்தாலும் சரி, தீய மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக செய்வனைகளையோ மந்திர தந்திரங்களையோ ஏவல்களையோ உங்களுக்கு விரோதமாக அனுப்பினாலும் நீங்கள் பயப்படாதவாறு பூர்ண அன்பில், அதாவது கர்த்தர் மேல் நீங்கள் வைத்திருக்கிற அன்பு பூரணமாக இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட இவ்வுலக வாழ்க்கையில் வருகிற தீங்கான காரியங்கள் நிமித்தமாக வருகிற பயங்கள் உங்களை ஆட்கொள்ளாதவாறு நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கடைசியாக பாருங்க, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அப்போ பிரியமானவர்களே, இந்த காணலை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க இதுக்கப்புறம் பயப்படவே கூடாது. நீங்க அன்பில் பூரணப்பட்டவர்களாக தைரியமாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்ம யாருக்கு பயப்பட வேண்டும்? இன்னொரு ஆதார வசனத்தின் மூலமா நம்ம அறிந்து கொள்ளலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஹல்லேலூயா. மனிதர்கள் என்ன செய்ய முடியும்? நம்முடைய சரீரத்தை மாத்திரமே கொல்ல முடியும் இல்லையா? ஆனா நம்முடைய ஆத்மாவை அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த வசனத்தின்படி சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிற மனிதர்களுக்கு நீங்கள் பயப்படக்கூடாது. அதாவது தீய மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக சில காரியங்களை, தீங்கானதை செய்கிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமா? ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே தள்ளுகிற வல்லமை உள்ள பிதாவாகிய தேவன் ஒருவருக்கு நீங்கள் பயப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தோட நோக்கம் உங்களை பயமுறுத்துறது கிடையாது. நீங்க இதை உணர வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் இதை சொல்லி இருக்கிறார். மூன்றாவது பாருங்க, தான தர்மம் செய்கிறவன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 3 முதல் 4வது வசனம். நீயோ தான தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஹல்லேலூயா.
பிரியமானவர்களே, நீங்கள் தான தர்மம் செய்யும் பொழுது உங்களுடைய வலது கை செய்கிறதை உங்கள் இடது கை அறியாதிருக்கட்டும். அப்பொழுது அந்தரங்கத்தில் இந்த நன்மையை நீங்கள் செய்கிறதை பார்க்கிற பிதாவானவர் உங்களுக்கு வெளியரங்கமாக பலனளிப்பார். ஹல்லேலூயா. அப்போ நீங்க எந்த அளவின்படி அளக்கிறீர்களோ அந்த அளவின்படி கர்த்தர் உங்களுக்கு உதவிகளை கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, எபிரேயர் 13:16 அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலியின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் தான தர்மம் செய்வதற்கு மறக்க கூடாது. இரண்டாவது, இப்படிப்பட்ட பலியின் மேல், அதாவது நீங்கள் செய்கிற தான தர்மத்தின் மேல் தேவன், பிதாவாகிய தேவன் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக, கொர்நேலியு, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது என்பதை அப்போஸ்தலர் 10:31 நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, நம்ம முதல்ல பார்த்தது என்னன்னா, கொர்நேலியின் ஜெபம் தேவ சந்நிதியில் எட்டினது என்பதை. இதுல பாருங்க, தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சன்னிதானத்தில் எட்டினது மாத்திரமல்ல, அதே பிதாவாகிய தேவன் நினைத்தருளினார். அப்போ நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில பிறருக்கு நாம் உதவி செய்து தான தர்மங்களை மிகுதியாக செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், நம்முடைய ஜெபம் தேவ சந்நிதியில் எளிதில் எட்டுகிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் அதை நினைப்பூட்டி அதற்கான பதிலை அவர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கொர்நேலியுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய ஜெபத்திற்கான பதிலை கூட தேவதூதர்கள் மூலமாக கர்த்தர் இன்றும் செய்ய உங்களுக்கு அறிவிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. கடைசியாக, இடைவிடாமல் ஜெபித்தல். ஆதார வசனம் லூக்கா 18:1-8 நீங்க தியானித்து பார்த்தீங்க அப்படின்னா, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமை மூலம் சொன்னதை நம்ம அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, அந்த சம்பவத்தில் ஒரு விதவையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்காட்டுக்கு சொல்லுகிறார். அதை நாம் 5வது வசனத்தில் பார்க்கிறோம். இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். ஹல்லேலூயா. நம்ம அப்ப என்ன செய்யணும்? இடைவிடாமல் ஜெபம் செய்ய வேண்டும். நாம் அப்படி ஜெபம் செய்யும் பொழுது இந்த விதவைக்கு அவனுடைய எஜமான இடத்திலிருந்து ஒரு பதில் கிடைத்தது போல நமக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். 7வது வசனத்தை பாருங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? 8வது வசனம், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவருடைய விஷயத்தில் கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராய், அவர்களுக்கு நியாயம் செய்கிறவர்களாய், சீக்கிரத்தில் நியாயத்தை செய்து முடிக்கிறவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க அநேக காரியங்களுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நியாயம் விசாரிப்பதற்கு நீங்க காத்து கொண்டிருக்கலாம். இந்த காரியத்துல எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா? இந்த காரியத்துல கர்த்தருடைய நியாயம் விசாரிக்கப்படுமா? எனக்காக கர்த்தர் பரிந்து பேசுவாரா? எனக்காக அவர் நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவாரா என்று நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, இடைவிடாமல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக பதிலை கட்டளையிடுவார். அது மாத்திரமல்ல, கொலோசியர் 4:2 வசனத்தின்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். நாம் எப்படி இருக்க வேண்டுமாம்? இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். அப்பொழுது நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும், கர்த்தர் நியாயம் விசாரிப்பார். 2வது, ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்ப நம்ம எல்லாரும் என்ன செய்யணுமா? அநேக ஸ்தோத்திர பலிகளை சொல்லி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துகிறவர்களாய், நாம் விழித்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். காலம் கொடியதாய் இருக்கிறது. இனி சம்பவிக்க போகிற காரியங்கள் எப்படிப்பட்டவை என்று நமக்கு தெரியாது. அதனால் நாம் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்பதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தமாக இருக்கிறது.
ஆதார வசனம் லூக்கா 21வது அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க நாம் ஒவ்வொருவரும் பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு நாம் எப்பொழுதும் விழித்திருந்து ஸ்தோத்திரத்துடனே ஜெபம் பண்ணி இனி சம்பவிக்க போகிற இந்த கொடிய காலங்களுக்கு நாம் தப்பப்பட வேண்டும் என்றால் நாம் அனுதினமும் ஜெபிக்கிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. முதலாவது, தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும். இரண்டாவது, தான தர்மம் செய்ய வேண்டும். மூன்றாவது, இடைவிடாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். கடைசியாக தேவ பக்தி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த 4 காரியங்களும் கொர்நேலியுடைய வாழ்க்கையில இருந்தது. அது நிமித்தமாகவே அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட இடைவிடாமல் ஜெபிக்கும் பொழுது, தேவனுக்கு நாம் பயந்து நடக்கும் போது, தேவ பக்தியில் நாம் நிறைந்திருக்கும் பொழுது, தான தர்மங்களை நாம் மிகுதியாக செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்திற்கான பதிலை கூட கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா ஆசீர்வதிங்க. சொல்லப்பட்ட இந்த 4 காரியங்களும் அப்பா உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த கிருபை செய்யுங்க. தான தர்மங்களை மிகுதியாக செய்ய உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. இடைவிடாமல் ஜெபிக்க கிருபை கொடுங்க. நேரங்களை அப்பா அவர்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை செய்யுங்க. கர்த்தருக்கு பயந்து நடக்க கிருபை செய்யுங்க. கடைசியாக தேவ பக்தி உள்ளவர்களாக இருந்து உம்முடைய சித்தம் செய்ய இயேசுவின் நாமத்தால் கிருபை உண்டாவதாக. கர்த்தருக்கு பயப்படுவது தீமையை வெறுப்பதே என்று வேதம் சொன்னது போல தீமையை வெறுத்து அகந்தை, பெருமை இது எல்லாவற்றையும் வெறுக்கிறவர்களாய் அப்பா உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாய் பிள்ளைகளை மாற்றி நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகள் நெடுநாள் காத்திருக்கிற காரியங்களுக்கான பதிலை இயேசுவின் நாமத்தினால் அதை சீக்கிரத்தில் அப்பா சுதந்திரித்துக் கொள்ள அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பதிலை கட்டளையிட போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். God bless you. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. God bless you.